நீங்கள் ஒரு சர்வதேச மறுபடியும் சொல்கிறேன் வங்கித்துறை சார்ந்த ஒரு பொருளாதார நிபுணர், சர்வதேச வங்கித்துறை. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த வரி பயங்கரவாதத்தை பற்றி பேசும்போது ஜிஎஸ்டியை பற்றி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். 2016 அந்த காலங்களில் 16-17 வச்சுக்கலாம், 17. அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு டிசென்டிவாக, அதாவது மக்களுக்கிடையே ஒரு கருத்துகள் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ மோடி அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இதனுடைய எஃபெக்டிவ் இருக்கணும். 16ன்னு வச்சுக்கலாம், 17, 18, 19, 20, இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. இப்போ நான் அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை பார்க்கும்போது ஜிடிபி 6.7, 7 எல்லாம் விட்டுருங்க, பார்க்கும்போது ட்ரேடு டெஃபிசிட் பெரிய அளவில் இருக்குது நமக்கும் ஃபாரின் இதுக்கும். ஒன்று. ரெண்டாவது, ரிசர்வ்டு கேஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல 650க்கு மேற்பட்ட பில்லியன் டாலர்கள் இன்றைக்கி டிக்ளைண்டாக இருக்குது. 2. மூன்றாவது, இன்ஃப்ளேஷன் 4.5% குறைந்திருந்தாலும் இன்றைக்கு விலைவாசியின் உயரம் ஷூட்டப், ராக்கெட்டுடைய வேகத்துக்கு மேலே போயிட்டு 400 ரூபாய்க்கு விற்ற ஜீரகம் இன்றைக்கி 800. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜாப்லெஸ் இண்டிகேஷன் இஸ் கோயிங் டு பி டச் வெரி டேஞ்சரஸ் மார்க்ஸ் 9.5. இன்னும் நிறைய எனக்கு சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். அப்போ இந்த டிமானிட்டைசேஷனில் வாட் கைண்ட் ஆஃப் என்ன வித இம்பேக்ட் ஆன் சொசைட்டி, எம்எஸ்எம்இ செக்டார், மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். ஐயநாதன் சார் ஆர் சந்திரசேகர் சாருன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த பட்ஜெட்டில் ஆரம்பத்துலேருந்து வெல்ஃபேர் ஸ்கீம் ஆகட்டும், சப்சிடி ஆகட்டும், எல்லாமே நிறையா குறைச்சிருக்காங்க. எதனால் குறைக்கணும் அப்படி இப்படின்னாங்க. ஐ காட் ஆல் தி டேட்டா வித் மீ. ஃபுட் சப்சிடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2018-19 1,01,327 கோடி 2018-19. இன்றைக்கி 2023-24 குறைக்கலை, 1,97,350 கோடி ஃபுட் சப்சிடியை குறைக்கலை. ஃபர்டிலைசர் சப்சிடி 70,605 கோடி, இப்போ 1,75,100 கோடி. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆர் பெட்ரோலியம் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெனக்கெட்டு அது எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, பெட்ரோலியம் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அதை குறைக்க, அது டிமாண்ட் என்ன, ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்க, 28க்குள்ள கொண்டு வாங்க தான் கேள்வி. அந்த எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரீங்களா? அப்போ பெட்ரோலியம் கொண்டு வந்தானே சார்? தாராளமாக கொண்டு வரலாம். ஏன் கொண்டு வரல? இவங்க ஒரு நிமிஷம், இந்த பட்ஜெட்டில் 2024-25 பட்ஜெட்லேயும் இவங்க நிர்மலா சீதாராமன்ஜி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோடிட்டு காமிச்சிருக்காங்க, பெட்ரோல் அண்ட் டீசல் ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு. அது கொண்டு வரச்ச இவங்க மட்டும் பண்ண முடியாது, ஆல் தி ஸ்டேட் இன்வால்வ் இருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். அவங்க சொல்லணும். ஏன்னா ஜிஎஸ்டி இன்னைக்கு எடுக்கும்பொழுது, சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி இந்த மாதத்தில் வருமானம் வருது ஜிஎஸ்டி மூலம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டவே 50,000 கோடி தமிழ்நாட்டுக்கு போயிடுது. 50% ஆஃப் ஜிஎஸ்டி, மீதி 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது. அதில் இன்னொரு 21% மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படி தான். ஜிஎஸ்டியில் 50% ஸ்ட்ரைட்டவே அவங்க எடுத்துருவாங்க, மீதி தான் சென்ட்ரலுக்கு போகும். அதிலிருந்து மறுபடியும் 21% அந்த ஸ்டேட்டுக்கே வருது. ஸோ ஒரு ஜிஎஸ்டி மூலம் வருகின்ற வருமானத்தில் 71% அந்த நாட்டுக்கு வந்துடுது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட் ஸ்லிப் ஆஃப் தி டங் அந்த ஸ்டேட்டுக்கு. ஸோ 10,000 கோடி இந்த மாதத்துக்கு தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கலெக்ட் ஆச்சுனால் 7,100 கோடி தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துடுது. மீதி பணம் தான் இங்கே போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எடுத்த உடனேயே இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோன் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. பெட்ரோல், டீசல் இதெல்லாமே ஜிஎஸ்டி சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் நாட், அதுக்கு பொறுப்பு இல்லை. நான் இப்போ கேட்ட ஒரு நிமிஷம், இப்போ இந்த மாதிரி மக்கள் பாதிப்பு எல்லாமே இந்தியன் எக்கனாமி, நாட் ஓன்லி ஆஃப் இந்தியா பட் ஆல்சோ எல்லாமே த பேசிஸ் ஆன் தி இந்த பெட்ரோல் டீசல் தான். அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்பிளிசிட் ஒரு வெளிப்படுத்துதலை உருவாக்கி ஒரு கூட்டத்தை போட்டு அனைத்து மாநிலங்களும் கீழே அந்த 28க்கு கீழே ஏன் கொண்டு வரக்கூடாது? ஸோ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அலோன் இந்த மாதிரி முடிவு எடுத்து எல்லா ஸ்டேட்டும் கன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்டும் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லலாம்,
நாங்கள் எல்லாம் கொடுத்தோம், இந்த சஜஷன் கொடுத்தோம், ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கலாம்பாங்க. சார் ஒரு 28 ஸ்டேட் இருக்கும்பொழுது எல்லா ஸ்டேட்டும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் கொடுக்கும்பொழுது எல்லா சஜஷனையும் உடனே எடுக்க முடியாது. சரி. ஸோ இப்போ மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 5%, 12%, 18% அண்ட் 28%. 28 நீங்கள் வங்கித்துறை, நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், சாதாரணமாக கண்ணை பூத்திட்டு அரசியலை மறந்துடும். இந்த 28ங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியலையே, கடுப்பயங்கரமாக இருக்கேன். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு தெரியாமையே ஒரு 250 ரூபாய் பே பண்ணிட்டு போயிடுறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த 28% நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் சார் 28ங்கும் போது? காமன் மேன் யூஸ் பண்ணுற எந்த இதுக்கும் ஜிஎஸ்டி 28% போடவில்லை. ஆனால் அந்த காமன் மேனுக்கு தானே அவனுடைய ப்ராடக்ட் வந்து சேருது. இல்லை லக்ஸுரி ஆடி கார்ஸ், அந்த மாதிரி லக்ஸுரி கார், பென்ஸ் கார், இந்த மாதிரி கார், தென் டொபாக்கோ, அந்த இது அந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டத்துக்கு தான் இது 28%. சரி, 28 இல்லை, 12, 18 காமன் மேன் ப்ராடக்ட் எல்லாம் வருதா? 12 இருக்கு, 5 இருக்கு. 5 ரொம்ப கிடையாது, 5 இருக்கு, 18 வருதா? 5 நிறைய, 18 அவ்வளோ இல்லை, 12, 5 தான் அதிகம் இருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை நீங்கள் என்ன பண்ணணும் சார்? 12 இருக்கிறதெல்லாம் கூட நிறைய இது 5 கொண்டு வரலாமே, இதை பேசுங்க. அது கரெக்ட். ஓகே, நாங்கள் இதெல்லாம் கொடுத்தோம், எல்லாரும் போயிட்டு வராங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் தமிழ்நாட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன், நான் ஆந்திராவுக்கு போயிட்டு வந்தேன். ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த சஜஷன்லாம் கொடுத்தேன். 5%, 12 இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் 5 கொண்டு வரணும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பண்ணுங்க, ஓப்பனாக கொண்டு வாங்க, டிரான்ஸ்பரண்ட், பி டிரான்ஸ்பரண்ட், பப்ளிக்கில் சொல்லுங்க. அப்போ பப்ளிக் கேட்பாங்க, நீங்கள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலை, இவங்க கொடுத்துருக்காங்களே ஏன் 12லேருந்து 5க்கு கொண்டு வரல? இதுதான் முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் கொண்டு வரேன். அதாவது இவர் வந்து எந்த பேங்க்கில், அதாவது இன்னி தேதிக்கு எந்த ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் ஒரு 20 இருக்குன்னால் நேஷனலைஸ்ட் பேங்க் 3 நாளில் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அதை சேர்த்து ஒரு இந்தியன் பேங்க், அலகாபாத் பேங்க், அதை சேர்த்து இந்தியன் பேங்க்கோட, கனரா பேங்க்கோட சில இது. ஆனால் எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸையும் ப்ரைவேட் இதுக்கு கொண்டு போகவில்லை. இது ஒன்று. ரெண்டாவது, நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் லோன் வாங்குறது கம்பெனிக்கு, கார்ப்பரேட்டுக்கு ஈஸி, மற்ற எம்எஸ்எம்இ செக்டருக்கெலாம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இருந்தது சார். ஈவன் காங்கிரஸ் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான்லாம் பேங்க்கில் மேனேஜராக இருந்ததுனால நான் சொல்கிறேன். அதாவது மேலேருந்து லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரஸ் பீரியடில் ஐஆர்டிபின்னு ஒரு லோன், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது கீழே லோனு கொடுங்க, எல்லாம் கொடுங்க அப்படின்னு. அப்போது மிஸ்டர் ஜனார்தன் பூஜாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பீரியடில் லோனு பேங்க் பிரான்ச்சுக்குள்ளே வந்து அவங்க பிரான்ச் மேனேஜரை மிரட்டுவாங்க. இதெல்லாம் பார்ட்டிஸ், இவங்களுக்கு லோன் கொடுங்க, இவங்களுக்கு லோன் கொடுங்க, இந்த ஊரில் லோனு கொடுங்க அப்படிம்பாங்க. கொடுக்கறதுல 1/3 சப்சிடி வரும், மீதி 2/3 50% மேலே வரவே வராது, ரெக்கவரி ஆகாது. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட்டு, இல்லை இது கவர்மெண்ட் ஸ்கீம் கொடும்பாங்க, கொடுப்போம் பேங்க்கில். ஓகேவா? அந்த மாதிரி இன்றைக்கி எம்எஸ்எம்இன்னு பார்த்தால், எம்எஸ்எம்இ இது எம்எஸ்எம்இன்னு பார்க்குறச்சு அதில் ஒரு மேபி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 பாயிண்ட்ஸ் எம்எஸ்எம்இக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஒரு 10-12 பாயிண்ட் வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் என்ன கவர்மெண்ட்டு இந்த பட்ஜெட்டு, ஏடிஆர் பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். 2015 முத்ரா யோஜனா லோன் ஆரம்பித்தாங்க. அந்த முத்ரா யோஜனா கீழே 10 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம், இப்போ 20 ஆக்கிட்டாங்க. இப்போ 20 ஆக்கிட்டாங்க எம்எஸ்எம்இ. ஆனால் என்ன பிரச்சனை ஐயா, 20 ஆக்குங்க, 40 ஆக்குங்க, இட்லி கடை வச்சுறவனுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்க மாட்டேங்கிறதா கேள்வி. இல்லை, அதான் கேள்வி. இல்லை, அதான் சொல்ல வரேன். இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் ஒரு ஸ்கீம், 6-2ன்னு ஒரு ஸ்கீம், 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு ஸ்கீம், கிஷோர்னு ஒரு ஸ்கீம், 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் தருவன்னு ஒரு ஸ்கீம். ஓகேவா? இட்லி கடை வைக்கிறவங்க, பழவண்டி தள்ளிட்டு போகிறவங்க சின்ன சின்ன அமௌண்ட் 50,000க்குள்ளே வாங்குங்க. எல்லாருக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. மானியம் இருக்கா? மானியம் கிடையாது. மானியம் கிடையாது, லோன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, 5 லட்சம் வரைக்கும், ஈவன் 10 லட்சம் வரைக்கும் வாங்குற லோனுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, செக்யூரிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறச்ச, நான் இப்போ ஒரு 5 ஸ்டூடியோ, ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கேன். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கேமரா அதெல்லாம் வாங்க போகிறேன். அதுக்கு நாங்கள் லோனு கொடுக்குறோம். நீ உன்னோட வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம் கொண்டு வாங்க, வேற ஒருத்தரை கூட்டின்னு வந்து கேரண்டி போடுங்க. அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ண கூடாதுன்னு பேங்க்ஸ் எல்லாருக்கும்
இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் ஆர்பிஐ கொடுக்குறாங்க. to be made. அதையும் தெரியும். அப்போ 5 லட்சத்துக்கு என்ன ஷூரிட்டி செக்யூரிட்டி நான் வாங்குறேன் இல்லையா மெட்டீரியல், அதுதாங்க. அதை வந்து ஹைபாத்திகேட் பண்ணுவோம். நீங்கள் மோட்டார் பைக் லோன் வாங்குறீங்க, கார் லோன் வாங்குறீங்க, என்ன செக்யூரிட்டி? அந்த காரை என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் ஹைபாத்திகேட் பண்ணுவாங்க. நாளைக்கு அந்த ஆர்சி புக்கில் என்டார்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த காரு இந்த பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் வாங்கியிருக்குன்னு. நாளைக்கு அந்த காரை இதை ஹைபாத்திகேஷன் ரிவோக் பண்ணாமல் விற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எம்எஸ்எம்இல சார் சில பிரான்ச்சில் அந்த மேனேஜர்ஸ். அப்போ ரவிசங்கர் சார், இப்போ நம்முடைய நேயர்கள் ஜெயா டிவியில் மூலம் நாளைக்கு ஐயா அந்த நிகழ்ச்சியின் மூலம் குறிப்பிட்ட தேசிய வங்கிகள், அது எஸ்பிஐயாக இருக்கலாம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கலாம், போய் நானே முதல்ல நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு எம்எஸ்எம்இ ஒரு சாதாரண கூட்டு பிரைம் மினிஸ்டருடைய லோன் படி ஒரு 20,000 கொடுக்குன்னு நான் நாளை காலையில் நான் ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பான ஒரு விவகாரத்தை சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம் தான் இது ஏழைகளுக்கும். இப்போ இதை பற்றி எல்லாருக்கும் என்ன கவலை, ஏழைகளுக்கு கிடைக்கணும், சாமானியர்களுக்கு கிடைக்கணும், விளிம்பு நிலைகளுக்கு கிடைக்கும். கொலாட்ரல் கொடுக்க முடியாது சார். இதில் எந்த விதத்தில் சார் நீங்கள் 50,000 ரூபாய் லோனு கொடுத்து கொலாட்ரல் கொடு, நிலப்பத்திரம் கொடுன்னா கவர்மெண்ட் சொல்லவில்லை, ஆர்பிஐ சொல்லவில்லை. இது இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க, என்ன வாங்க போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, மெட்டீரியல் என்ன, அசெட் வாங்க போறீங்க, அதை நீங்க ஹைபாத்திகேட் பண்ணுங்க. வெரி குட். அது உங்ககிட்ட தான் இருக்கும். பிளட்ஜ் பண்ண சொல்ல ஹைபாத்திகேஷன். ரா மெட்டீரியல் வாங்க போறேன், என் பிசினஸை டெவலப் பண்ண போறேன், அந்த ரா மெட்டீரியலுக்கு ஒரு ஹைபாத்திகேஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சு. அப்ப நம்ம ஜெயா டிவியின் மூலமாக சொல்வது, மத்திய அரசினுடைய இந்த முத்ரா வங்கியை ஏழை மக்கள், சாலையோர மக்கள், பூ வியாபாரிகள், இட்லி கடை வியாபாரிகள் கன்சர்ன் வங்கித்துறையை அணுகி எந்த விதமான பத்திரமும் கொடுக்காமல் வாங்கி சரியாக கட்டினால் தொடர்ந்து அவர்களுக்கு வங்கி உதவி செய்யும். அவ்வளவுதான். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. புதுசா நான் சொல்ல நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதத்திலையும் இது கிடையாது சார். செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேசுவோம். இல்ல ஒரு நிமிஷம். விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுக்குறீங்கல்ல, பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க, செல்ஃப் ரிலையன்ஸ். விமன் SHG செல்ஃப் ஹெல்ப், அதுக்கு லோன் கொடுக்குறாங்க. என்ன கேரண்டி வாங்கியிருக்காங்களா, இல்ல செக்யூரிட்டி வாங்கியிருக்காங்களா? இல்ல, அதேதான்.